ட்ரைன் பண்ண போறேன். எபிசோட் 2. நான் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, குறுக்க இந்த கௌஷிக் அந்த மாதிரி அவன் வருவான். இவனுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஜோசி எப்பவுமே ஒரு ஃபாஸ்டர் லேர்னர் தான் சொல்ல முடியும். பிகாஸ் நேற்று சொல்லி கொடுத்த சீட்டை பக்காவா உட்கார பாத்தீங்களா? அதான் என் ஜோசி செல்ல. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா செல்ஃபி தான். ஜோசி பக்காவா ஸ்டார்டிங்ல பயங்கரமா போஸ்ட் கொடுத்தாப்புல. எனக்கே ஒரு ஆச்சரியமாச்சு. ஏன்னா சொல்லி கொடுத்த ஒரு 15 மினிட்ஸ்ல சொன்னதெல்லாமே அப்படி பண்றா. எனக்கே என்னடா நடக்குது ஒண்ணுமே புரிய சுத்திட்டு இருக்கேன். அப்படியே ஜோசிக்கு ஒரு கைத்தட்டல போட்டுடலாம். ரொம்ப நேரமா அந்த ட்ரீட்டை வந்து அவளை ஏமாத்திட்டு இருந்தேன். இப்ப கையை பிடிச்சிட்டு அப்புறம் கழுத்து பிடிச்சிருவா. நெக்ஸ்ட் நம்ம ஜோ வந்துட்டாரு. இப்ப நம்ம இதுதான் நம்ம ட்ரைன் பண்ண போறோம். பிகாஸ் ரொம்ப பிஸியா இருந்து இப்பதான் நம்ம கழிச்சு வந்திருக்காரு. எப்பவுமே இவ ஒழுங்கா பண்ண அவன் ஒழுங்கா பண்ண மாட்டான், அவன் ஒழுங்கா பண்ண இவன் ஒழுங்கா பண்ண மாட்டான். எனக்கு இவன் வந்து சொதப்புறான். ஜோவோட கண்ணெல்லாம் ஃபுல்லா ஏமால இல்ல, என்னோட கையில இருக்க ட்ரீட்மெண்ட்ல மட்டும்தான். இவன் இப்ப எனக்காக இல்ல கைஸ், அந்த ட்ரீட்காக மட்டும் தான் கைஸ் இருக்கா. பாருங்களேன், ஜோசி எனக்கு பாராட்ட எனக்கு வாயில வார்த்தையே இல்ல. ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது அனைத்துமே ஜோசி பக்காவா பண்ற கைஸ். இன்னைக்கு குட் கேர்ள் பேர் எடுத்த ஜோசி, நீ வாழ்க ஜோசி. நாளைக்கு பயங்கரமா உனக்கு கத்து கொடுக்க போறேன் ரெண்டு பேருக்குமே. அது வரைக்கும் பை.